சிலம்பம் விளையாடுறவங்களுக்கு ஒரு நெத்தி மட்டத்தில் சிலம்பம் குச்சி இருக்க வேண்டும். அதான் நமக்கு விளையாடுறதுக்கு தோதுவாக இருக்குது. அதோட பெருசாக இருந்தாலும் சிரமமாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும் இடைஞ்சல் போடும். அதனால் நம்ம நெத்தி மட்டத்துக்கு குச்சி வச்சுக்கிட்டால் நல்லது. முதல்ல நம்ம நெத்தி மட்டத்துக்கு குச்சி மொத்தமான குச்சி வச்சோம், அதுக்கு பேர் கமுசுக்களின்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். அதற்கு பிறகு தான் நம்ம மெல்லிசான சின்ன குச்சியில் விளையாட ஆரம்பிக்கணும். இந்த குச்சி விளையாட்டுக்கு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், அவங்கவுங்க ஊருக்கு அது பேர். அதே மாதிரி அடிமுறையிலையும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும். இது தமிழோட பாரம்பரிய விளையாட்டு. அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பேரை வாத்தியாரங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் இங்கே உள்ள வழிமுறையை நாங்கள் சொல்கிறோம். அதனால் மொத்தமான குச்சியில் தான் முதல்ல நம்ம ஏற்ற இறக்கம் எல்லாமே செஞ்சு பழகணும். அப்போ தான் நம்ம கை நல்ல ரொட்டேட் ஆகி நல்லா விளையாடுவதற்கு ஒரு லெகுவாக இருக்கும். அதுக்காக அந்த குச்சியில் தான் செய்யணும். அதுக்கு அப்புறமேலு தான் நம்ம சின்ன குச்சி எடுத்து செய்யணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம உடம்பும் அதுக்காக தகுதிக்காக வளைஞ்சு கொடுக்கும். இல்லை அப்படின்னா விளையாடுவதற்கு நல்லா இருக்காது. நம்ம விளையாண்டு கற்றுக்கணும் அப்படின்னா மொத்த குச்சியில் தான் முதல்ல செய்யணும், பயிற்சி செய்யணும். முதல்ல குச்சியை வலது கையில் தான் பிடிக்கணும். இடது கை சப்போர்ட்டுக்கு தான். வலது கை தான் வலுவாக இருக்கணும், இடது கை சப்போர்ட்டு. நின்ன நிலையில் சம நிலையில் நின்று ஏற்ற மின் சுத்துன்னு சொல்லுவாங்க, ஏற்றன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஒரு பெயர் இருக்குது, அது சொல்ல முடியாது. அதனால் முன்னாடி மேலே ஏற்ற மின் சுற்று. இது மின் சுற்று உடம்பை ஒட்டி வரணும். அப்போ தான் அது ஒரு விளையாட்டுக்கு தகுதியானது. விசிறியெல்லாம் போனால் அது தகுதி இல்லை. எப்போ செஞ்சாலும் நம்ம உடம்பை ஒட்டி தான் செய்யணும். சிலம்பம்ன்றது உடம்பை ஒட்டி வரணும் குச்சி. அப்போ தான் நம்ம எல்லாத்துலேயும் பக்கத்துலனால யார் மேலேயும் அடிபடாது. நல்லா வலது கையை இறுக்க பிடிச்சிக்கணும், இடது கையை சப்போர்ட்டு வச்சு. இது ஏற்றம், நின்ன நிலையில் ஏற்றம். சரி, நின்ன நிலையில் ஏற்றம் செஞ்சு காட்டுறேன். அதே நின்ன நிலையில் இறக்கம், நிற்க இது இறக்கம். இது உள் சுற்றுன்னுவாங்க, பலர் பேரில் சொல்லுவாங்க. இதுக்கு இறக்கம். நான் செஞ்சு காட்டுறது இறக்கம். சிலம்பத்தில் இறக்கம் செஞ்சு காட்டுறேன். அதற்கு பிறகு அப்படியே நிற்கிறோம், இடது காலை வைக்கிறோம், சமநிலையில் நின்று ஏற்றம் செய்கிறேன். ஸ்லோவாக 1 2 3 4. இது ஏற்றம். முன்னாடி ஏறுறதுக்காக ஏறி போகிறேன், ஏற்றம். அடுத்து இதிலே இறக்கம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அடிமுறையை சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அடியில் செய்கிறதுக்காக இடது காலில் நிற்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏறும்போது எந்த காலம் ஏற்றமோ அந்த காலுக்கு ஏற்ற செய்யணும். பாருங்கள், தயார் நிலையில் நீங்கள் இடது நிலையில் நிற்கிற மாதிரி 1 2.